ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா, இன்றைக்கி 1.5 kg கிட்ட டால் கேக் ஆர்டர் வந்திருந்தது. அந்த டால் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து பேஸ் வந்து 1 kg கிட்ட செஞ்சுட்டு அதுக்கு மேலே வந்து 1/2 kg டால் கேக் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கஸ்டமர்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து ஓகே அப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 kg கிட்ட கேக் செஞ்சு எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா ஆறின பின்னாடி நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்லைஸுக்கு மேலேயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஐசிங் அப்ளை பண்ணேன். ஐசிங் அப்ளை பண்ணதோட கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை நான் கிரேட் பண்ணி போட்டுட்டேன். க்ரம் கோட் கொடுத்து கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். 1/2 kg கிட்ட ஒரு டால் கேக் செஞ்சு எடுத்துட்டேன். அதே மாதிரியே நான் வந்து எல்லாமே ஐசிங்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சுட்டேன். ஏற்கனவே நான் 1 kg கிட்ட பேஸ் செஞ்சதை வந்து திருப்பி எடுத்து அந்த பாப்பாவுக்கு ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக ஆரஞ்சு கலரில் நான் ஐசிங் பண்ணி எடுத்து அந்த கேக்கை செட் பண்ணிட்டேன். செட் பண்ணது பின்னாடி இந்த டால் கேக்கையும் அதே மாதிரி என்ன க்ரம் கோட் கொடுத்து வச்சு 1/2 kg டால் கேக்கில் வந்து 2D நாசல் வச்சு ரோஸ் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுவும் ஆரஞ்சு கலர்லேயே போட்டுட்டு ஒரு ஃபஸ்ட்டு 2 ரோவுக்கு வந்து ஆரஞ்சு கலர்லையும் அடுத்த 2 ரோவுக்கு வந்து ஒயிட் கலர்லையும் போட்டு கீழே உள்ளதை வந்து திருப்பி ஆரஞ்சு கலரில் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 kg கேக்குக்கு மேலே இந்த 1/2 kg டால் கேக்கை வந்து நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டாலையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பால்ஸ் வச்சு கேக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்து கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அது கையில் ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பரையும் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சாக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.